நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஈடிப்பஸ் ரெக்ஸ், ஓல்டு பாய், அதன் தொடர்ச்சியாக மகாராஜா படத்தை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். மகாராஜா படம் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதனோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப மிக கச்சிதமாக இருந்தது, மிக புதுமையாக இருந்தது அப்படின்லாம் பலவிதமான பாராட்டுகள் கிடச்சிருக்கு. பார்த்திபன் மாதிரி ஒருத்தர் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு பர்சனலி இது ஒர்க் அவுட் ஆகலை. இல்லைனா இது நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம் சூழலில். ஆனால் அவங்க சொல்லதுக்கு யோசிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஊரெல்லாம் ஒரு படத்தை பாராட்டும் போது நம்ம ஒரு மாற்று கருத்தை சொன்னால் நமக்கு ரசனை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை படம் உனக்கு புரியலன்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை பொதுவாக ஒரு எதிர்ப்பு கிளம்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். எதனால் அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் அவருக்கு கதாநாயகர் மகாராஜான்னு பேர் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், ஈடிப்பஸ் ஒரு உண்மையான ராஜா, மகாராஜா தான் அவர். கொரியன் படத்துக்கு வரும்போது அந்த பேரை ஓ டேசூன்னு வைக்கிறாங்க. தமிழில் அப்படி ஒரு பேரை தேடாமல் மகாராஜானே வச்சிடுறாங்க. அந்த பாதிப்பு இங்கே வரைக்கும் இருந்திருக்கு. நித்திலன் அதை வெளியில் சொன்னாரான்னு தெரியல, நான் எந்த பேட்டியும் பார்க்கல. அவரோட பேட்டி மகாராஜான்னு பேர் வச்சுட்டாரு. இப்போ இந்த கதையை ஒரு 2 டைம் லைனில் சொல்கிறார். அகைன் இதுவும் ஒரு நான்லீனியர் கதை தான். 15 வருஷம் முன்ன பின்ன அது ஒரு பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரி இந்த கதையை வச்சுருக்காரு. அகைன் இங்கேயும் 15 வருஷம் அப்படின்றது அப்படியே டிட்டோவாக எடுத்துக்கிறாங்க. இந்த 15 வருஷன்றது ஈடிப்பஸ்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி வருது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது எதனால் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஓல்டு பாய் படம் எடுத்தவங்களுக்கு இந்த தைரியம் இங்கே தமிழ் சினிமாவில் நித்திலனுக்கோ இல்லை விஜய் சேதுபதிக்கோ அது இல்லை. இப்போ விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகருக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை கதை தான். வித்தியாசமான படம் ஒன்று பண்ணணும், ஆனால் அதில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒன்று எடுத்துட்டாங்க, அதுக்கு மேலே ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா சிந்து சமவெளி மாதிரி படங்களுக்கு நடந்த மாதிரி நடந்துடும், கண்டுக்கிடாமல் போயிடுவாங்க. இல்லைனா அதை வேறு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ற பயம். இதில் வில்லனாக அனுராக் கஷ்யப்பை காட்டுறாங்க. அவர் அதுக்கு பொருந்தி வரல. அவர் பேசுகிறதும் நமக்கு கேட்குறதும் சிங்க் ஆகலை. அது ஒரு சூட்டபுளான ஒரு எக்ஸ்ப்ளரேஷனாக அவரோட கேரக்டர் இல்லை அது அவ்வளவு கச்சிதமாக இல்லை. மொத்தத்தில் அது சிங்க் ஆகலை. அந்த படத்து கூட பார்க்கும்போது அவர் செயல்களும் அவர் பேசுவதும் அது எதுவும் சிங்க் ஆகலை. பட் இந்த நேரேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்காகவே, இதை இப்படி சொன்னதுக்காகவே இந்த படத்தை இதில் உள்ள காட்சிகள், காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள், அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்று ஒன்றாக அகைன் இதுவும் ஜிக்ஸா பசில் மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றது. விஜய் சேதுபதி அதில் கண்டிப்பாக நித்திலன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த முதுகில் அவனுக்கு காது இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க தான் அவர் ஒன்றும் பண்ணார் அப்படின்றது கடைசியில் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அதை காட்டிகிட்டே வரும்போது கடைசியில் வரக்கூடிய இந்த துயரம் அப்படின்றது இது கதாநாயகனோட துயரம் இல்லை. ஆக்சுவலாக எப்படி பார்த்தாலும் அந்த குழந்தை கதாநாயகனோடது இல்லை அப்படின்றது ஆடியன்ஸுக்கு உள்ளூர தெரியும். அப்படி இருக்கும்போது வில்லனோட இதை மக்கள் எப்படி தங்களோட துயரமாக எடுத்துக்கிடுவாங்க? மக்கள், ஆடியன்ஸ் எப்போவுமே கதாநாயகனோட தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க. அப்போது இது மகாராஜாவுக்கே இது இல்லை, இது மகாராஜாவோடதே இல்லை, இது வில்லனோட தான். அப்படிங்கும்போது பர்சனலி அதை எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ இதே தவிர இது தவறு இல்லைன்னா இது டைரக்டர்ஸ் கால் தான். டைரக்டர் அப்படி நேரடியாக காட்ட வேண்டாம், ஓல்டு பாய் எடுத்த அதே மாதிரி நம்ம அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு, இல்லை ஓல்டு பாயை எடுத்து அப்படியே காப்பி அடிச்சோன்னு சொல்லிடுவாங்கன்னு கூட பயந்துருக்கலாம். இப்போ இந்த மகாராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் நித்திலன் என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை தான் மலையாளத்தில் வெளிவந்த இரட்டை அப்படின்ற படத்தோட இயக்குனர் எடுத்திருக்காரு. இரட்டை படமும் கிட்டத்தட்ட அதே ஓல்டு பாய் பாதிப்பில் உருவாக்கப்பட்டது தான். அதுவும் அந்த ஈடிப்பஸ் காலத்து கதை தான். அதுலேயும் அவர் கிட்டத்தட்ட அதே தான் செய்கிறார். இங்கே மகாராஜாவில் உள்ள அதே பிளாட் பாயிண்ட் தான். அங்கே 2 கதாநாயகர்கள், போத் ரோல்ஸ் ஆர் பிளேட் பை ஜோஜு ஜார்ஜ் தான் அதை ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் அந்த அப்பா சித்தப்பா அந்த ரோல் அந்த உண்மை தெரியாமல் அவர் ஒரு தவறை செஞ்சிடறாரு. அதுக்கு தன்னை எப்படி தண்டிச்சுக்கிறாரு. இந்த கதாபாத்திரங்கள் இந்த ஈடிப்பஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரங்களும் தங்களை தண்டிச்சுக்கிறாங்க. ஈடிப்பஸோ, ஓல்டு பாயில் வரக்கூடிய ஓடேசுவோ, இரட்டை படத்தில் வரக்கூடிய சித்தப்பாவோ, மகாராஜாவில் வரக்கூடிய வில்லனோ எல்லாரும் தங்களோட தவறை உணர்ந்து அதுக்கு தங்களுக்கு தாங்களே தண்டனை வழங்கிக்கிறாங்க.
ஈடிபஸ் கண்ணை நோண்டிக்கிறான். ஓல்டு பாய் படத்தை பற்றி நான் சொல்லலை. நான் வந்து அதை நீங்கள் பார்க்காதவங்களுக்கு அதை சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணக்கூடாதுனால அதை சொல்லலை. அதே மாதிரி இங்கே இரட்டை படத்துலேயும் அந்த நீங்கள் பார்க்கலன்னா அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே மகாராஜாவில் வில்லன் தன்னை வந்து தண்டிச்சுக்கிறான். ஸோ அந்த இன்செஸ்ட் அதனால் நேரக்கூடிய துயரம் துன்பம் அப்படின்றது வந்து மகாராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் டோன் டவுன் பண்ணிட்டாங்க. அதை வந்து அவங்களால இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஆஸ் இட் இஸ் ஓல்டு பாய் படம் போல் நேரடியாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தமிழ் கலாச்சாரத்தில் அதை அனுமதிக்க மாட்டாங்க. அது படம் வியாபாரமாகாமல் போயிடலாம். மக்கள் வந்து இப்படி ஒரு சட்டிலாக ஒரு ட்ராஜடி இருந்தால் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர்த்து, அப்படி ஒன்று நேரடியாக ஒன்று எடுத்துகிட்டா அதை ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்ற பயம் இருந்திருக்கலாம். இதே தான் இரட்டை படத்துக்கும் நடந்தது. அதே தான். இப்போ இதுக்கு நடுவில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு ட்ராஜடி படம் அப்படின்றது வந்து அதுலேயும் ஒரு வகையில் ஈடிபஸோட பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அது என்ன படம் அப்படின்னா, மஞ்சுமல் பாய்ஸில் நடித்த கதாநாயகன், அவரோட பேர் ஷௌபின் ஷௌஹீர். எப்படி எனக்கு அவர் பேர் எப்படி உச்சரிக்கிறதுன்னு தெரில. மஞ்சுமல் பாய்ஸில் அவரை தான் கயரை கட்டி உள்ளே இறக்குவாங்க அவரோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு வர்றதுக்காக. அவர் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருப்பார். அந்த படத்தோட பேர் வந்து இளவீலா பூஞ்சிரா. இந்த படம் வந்து ஒரு ரிவர்ட்டிங்கான ட்ராஜடி. அந்த மாதிரி ஒரு ட்ராஜடியை வந்து நீங்கள் இந்தியாவில் கேரளாவில் மட்டும் தான் எடுக்க முடியும். வேறு எங்கேயும் இதை எடுத்தால் யாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. அதுவும் பெரிய வெற்றி அடையலைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டாக அந்த படம் இருக்கலாம். பட் இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷங்களுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு ட்ராஜடி படத்தை விடவும் இளவீலா பூஞ்சிரா அப்படின்றது வந்து ஒரு ரிவர்ட்டிங் ட்ராஜடி, ரிவெஞ்ச் ட்ராஜடி, பழிவாங்கும் கதை. அதில் ஓல்டு பாய் மாதிரி அதில் ஒரு பழிவாங்கும் ஆஸ்பெக்டும் இருக்குது. அது ஒரு ட்ராஜிக் படமும் தான். அப்போ இந்த கதை அப்படின்றது வந்து இந்த ஈடிபஸ் அப்படின்றது தான் இந்த கதைகளுக்கான ஆர்கிடைப். ஈடிபஸ் கதாபாத்திரம் தான் ஓல்டு பாய்க்கோ மகாராஜாவுக்கோ இரட்டை படத்தில் வரக்கூடியவங்களுக்கோ இல்லை வந்து இளவீலா பூஞ்சிராவில் வரக்கூடியவருக்கோ ஆர்கிடைப் அப்படின்றது ஈடிபஸ் தான். அந்த கதை சம்பவங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அது இன்னும் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. இது நமக்கு உடனடியாக தெரிய வருவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய தொலைத்தொடர்புகள் வழியாக இந்த ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. இதை மீறி மற்ற நாடுகள் இருக்கலாம். இதே போல் கதைகள் யூரோப்லேயோ ரஷ்யாலேயோ ஆஃப்ரிக்காலேயோ உள்ள நாடுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. இந்த சோஃபோக்லிஸ் எழுதின ஈடிபஸ் அப்படின்ற நாடகத்தோட பாதிப்பு உலகம் முழுவதும் இலக்கியம் படிக்கக்கூடியவங்க, ட்ராஜடியோட கிராமர் பற்றி படிக்கக்கூடியவங்க உதாரணமாக படிக்கக்கூடியது ஈடிபஸ் நாடகத்தை தான். வெற்றிமாறன் அவரோட படங்களில் தொடர்ந்து இந்த படங்களில் ஈடிபஸ் மாதிரி நாடகங்களில் உள்ள நேரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணுறார். அது ஆடுகளமாக இருந்தாலும் வடசென்னையாக இருந்தாலும் அசுரனாக இருந்தாலும் அவர் முன்னுக்கு பின்னாக கதை சொல்வது, அதாவது முன்னுக்கு பின் முரணாக இல்லை, அந்த கதையை முன்னும் பின்னுமாக சொல்லி கொண்டு வருவது மாதிரி. வடசென்னை படத்தில் வந்து அவர் வந்து ஈடிபஸ் அண்ட் ஹேம்லெட்டோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஹேம்லெட்டில் வந்து எப்படி வந்து அண்ணனை கொண்டுட்டு தம்பி வந்து அண்ணன் மனைவி திருமணம் செஞ்சுக்கிறானோ, அதே மாதிரி தான் வடசென்னையில் வந்து ராஜனை கொண்டுட்டு ராஜனோட மனைவியவே வந்து ராஜனுக்கு தம்பியாக இருந்தவங்களில் ஒருத்தன் வந்து திருமணம் செஞ்சுக்கிறான். ஸோ இதெல்லாம் வெற்றிமாறனே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். எப்படி வந்து அவர் வந்து ஹேம்லெட் மேக்பத்தில் உள்ள ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து வடசென்னையில் பயன்படுத்தியிருக்கோன்னு சொல்லி வெற்றிமாறன் அந்த டைமில் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி கதைகள் எடுத்து பண்ணுறது என்றைக்கும் நல்லது தான். அது வந்து என்றைக்குமே வழக்கத்துக்கு மாறான மசாலா படங்கள்லேருந்து வித்தியாசமான படமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த டைரக்டரோட கன்விக்ஷன், அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களோட கன்விக்ஷன், ஆடியன்ஸோட மெச்சூரிட்டி லெவலை வச்சு அதோட அவுட்புட் வந்து இருக்கும். இப்போ கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அன்றைக்கி அந்த படத்தை கொரியாவில் எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு தெரில. பட் ஆனால் யூரோப் அண்ட் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதனால தான் கான் விருது கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அடையாளமாக அந்த படம் மாறி இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம அந்த கதைகளுக்கு ரெடி ஆகலை. இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அந்த படங்களை பார்க்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு மினிஸ்கியூல் மைனாரிட்டி ஆடியன்ஸ் தான். அந்த ஆடியன்ஸை வந்து அவங்க கூழாங்கல் பார்க்கலாம், கொட்டுக்காளி பார்க்கலாம். தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் படம் ஃப்ளாப் ஆயிரும். அதை பெருசாக யாரும் பார்க்க வர மாட்டாங்க. ஸோ இந்த படங்கள் வந்து
அப்படி செலக்ட் ஆடியன்ஸ்க்கான படங்கள் அவங்க அதை பார்ப்பாங்க. மேபி இந்த பாட்காஸ்ட்டே கூட நீங்கள் அப்படி ஒரு ஆடியன்ஸாக இருக்க போய் தான் இந்த கேட்டுட்ருக்கீங்களா இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.